உருகுதே மருகுதே அந்த இமோஷன் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு பயங்கரமான ஒரு பாட்டு டெலிவரி பண்ணீங்க. அவர் ரொம்ப இமோஷ்னலாக ஒன்று வேணும்னு கேட்டாங்க வசந்தபாலன் சார். ஸோ அதுக்கு நிறைய இன்னொன்று அந்த 90s பீரியடை ரிஃப்ளெக்ட் பண்ணணும்னாரு. ஸோ இளையராஜா சாரோடைய மியூசிக்கை ரிஃப்ளெக்ட் பண்ணணும், ஆனால் இளையராஜா சார் மாதிரி இருக்கக்கூடாது, என்னோட ஸ்டைலில் நான் எடுத்துகிட்டு வரேன் என் ஃபஸ்ட்டு படம். ஸோ ராஜா சாருடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கணுன்றதுனால நான் அந்த டோலக்லாம் வச்சுட்டேன். அந்த ஜின் ஜின் தக் ஜின் தக் ஜின் ஜின் தக் அந்த ரிதம் எல்லாமே வந்து ராஜா சார் ரெஃபரன்ஸ், அவரை வந்து ரெஃபரன்ஸாக எடுத்து பண்ணது. ஆனால் ஒரு சாரங்கி அதில் ரெக்கார்ட் பண்ணலாம், அதில் ஒரு சரோடு வரலாம், இதெல்லாம் வந்து ஒரு என்னோட சாய்ஸ். ஒரு நார்த் இந்தியன் ஃபியூஷனாக உள்ளே எடுத்துகிட்டு வரலாங்கிறது என்னோட சாய்ஸ். ஒரு பேஸ் அதில் வரணும், ஒரு சாலிடான எலக்ட்ரிக் பேஸ், ஃப்ரெட்லெஸ் பேஸ் நான் ப்ரோக்ராம் பண்ணியிருந்தேன் அதில். ஸோ அது வந்து வில் மேக் இட் மோர் இன் அ டிஃப்ரெண்ட் பேஸ் தென் வாட் ஹீ ஹேட் டன். ஸோ ஐ மேட் இட் அ ஃபியூஷன் ஆஃப் ஹிம் அண்ட் மீ. ஸோ ராஜா சாருடைய elements or what all elements he used to bring inside a song which was famous for an Ilayaraja sir song. அதை வந்து நம்ம இங்கே அதை வந்து என்னுடைய வெர்ஷன்ல. ஓகே, இப்போ பேஸ் பற்றி ஒன்று சொன்னீங்கல்ல, என்ன டிஃப்ரென்ஸு அவங்களுடைய அப்ரோச்சுக்கும் நீங்கள் இதில்? அவங்க வந்து பாட்டுக்கு வாசிப்பாங்க. ஓகே, இப்போ எந்தில் வந்து ஒரு கெரிபியன் பேஸோ இல்லை ஒரு ஃபங்க் பேஸையோ நான் உள்ளே ஆட் பண்ணிட்டேன் டு மேக் இட் சவுண்ட் a little more younger or a little more GV. I tried that.